அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகமது இஸ்மாயில். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கான உயிர்நுதியை எப்படி உற்பத்தி செய்து கொள்வதுண்டு. இன்றைக்கி என்ன சிக்கல்னா, நம்ம பயன்படுத்துகிற எல்லா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வர எல்லாமே வேதிப்பொருட்கள். அந்த வேதிப்பொருட்களோட பயன்பாடு தான் இந்த பூமியை இந்தளவுக்கு நாசமாக்கி வாழ தகுதி இல்லாத கிரகமாக்கியிருக்கு. அது மனிதன் மட்டும்தான் செஞ்சது, மற்ற எந்த உயிரினமும் அந்த கேடுகட்ட வேலையை செய்யலை. ஸோ இப்போ அதுலேருந்து மாறி வர்றதுக்கு ஆர்கானிக்காக போனால் விலை அதிகமாக இருக்குது. காரணம் கேட்டால் உற்பத்தியாக இருக்குது. ஆனால் நீ ஆர்கானிக் உள்ளதை நீங்களே உற்பத்தி செய்ய முடியும். அது எளிமையாக, ரொம்ப செலவு குறைவாக. உங்களுடைய சிறிது உடல் உழைப்பு தேவைப்படும், பெருசாகவும் இல்லை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்ட்டு. இப்போ அதுக்காக நாங்கள் ஒரு வழிமுறை செஞ்சுருக்கோம். இந்தமாரி வாட்டர் கேனு எல்லார் வீட்லேயும் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்தமாரி ஒரு லேபிள் ஒன்று கொடுக்குறோம். இந்த லேபிளில் இந்த வாட்டர் கேனில் கீழே இந்த அரும்புலேருந்து ஒட்டிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துடும். இப்போ அதில் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி பிடிச்சிடணும். சக்கரை போட்டிங்கன்னா தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வரும். இந்தமாரி தோலை அதில் போட்டுட்டு இந்த மூடியை போட்டுட்டு என்னைக்கு டேட்டோ அந்த டேட் லேபிள் ஓட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு 45லேருந்து 60 நாளில் அது நொதிச்சு உயிர் நொதியாக மாறிடும். அதை வடிகட்டி நீங்கள் குளிக்கலாம், துணி துவைக்கலாம், மற்ற எல்லா ஆல் பர்பஸ் கிளீனர், அதாவது எல்லா விதமான கிளீனிங்க்கு நீங்கள் வாங்குகிற சோப்பு, ஷாம்பு எல்லாத்துக்குமே இதை மாற்றாக இதை பயன்படுத்த முடியும். இதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதோட நாங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு பண்ணிங்கன்னா இதை நாங்கள் யாருக்கு வேண்டாலும் குரியரில் அனுப்பி வச்சுருவோம். நீங்கள் அதை வச்சுட்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த சர்க்கரை 1 பங்கு, அதில் தோல் 3 பங்கு, தண்ணி 10 பங்கு, இதுதான் அதில் கணக்கு. அதுக்கு சாதாரணமாக செய்யணும்னா எடை மிஷினு, வெயிட் ஸ்கேலு, அப்புறம் அளவு கோலை அப்படி இப்படின்னு படாதப்பட்டுக்கணும். இல்லை, இதில் அழகாக இதேமாரி செஞ்சுட்டா அளவு செஞ்சிடலாம். இது என்ன மெத்தடுனாக்கா சொல்லுவாங்க, ஆர்கிமிடிஸோட மெத்தடுவாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு காக்கைக்கு தெரியும். நம்ம நாட்டு காக்கை தண்ணியில் கல் போட்டு தான் குடிச்சிச்சு. தண்ணியில் கல்லை போட்டாக்கா ஒரு பொருளை போட்டால் உயரம் ஏறுன்னு தெரியும். அதே அடிப்படையில் தான் இது இயங்கிட்டு இருக்கு. அதாவது பாரம்பரிய அறிவு முறையில், நம்மளோட பாரம்பரிய அறிவு தான் இயங்கிட்டு இருக்கு. இது பற்றி மேற்கொண்டு யாருக்காச்சும் தேவை கேள்வி இருந்துச்சுன்னா என்னோட தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் விளக்கம் தந்துடுறோம். ஆனால் இந்த இதை பயன்படுத்துறதுனால ஏதாவது உடல் உபாதைகள், பக்க விளைவுகள் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கா? இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிறது தண்ணி, சர்க்கரை, தோல் தான். இது வேஸ்ட்டு தோல் தான். அதாவது வேஸ்ட்டுன்னா தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. குப்பையில் போடுறதுக்கு முன்னாடி அதை எடுத்துடணும். நீங்கள் கடைக்காரியில் கேட்டிங்கன்னா இந்தமாரி கொடுத்துருவாங்க. அதை பாதியாக இருக்கும். இந்த 4 அறுத்துட்டோம்னா இந்தமாரி துண்டு துண்டாக இருக்கும், போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் நொதிச்சு வந்துடும். இதில் கெட்டு போகிறதுக்கு இல்லை. ஏன்னா சாப்பிட்டா கூட ஒன்றா போடல. ஏன்னா ஊறுகாய் போட்ட மாதிரி தான். இது உணவு பொருள் தான் இது. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதே நீ ஒரு சோப்பு துண்டையோ இல்லை ஒரு ஷாம்பையோ குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உடல் உபாதை வந்துடும். ஏன்னா அது விஷம், அது கெமிக்கல் தான். இது நீங்கள் யாரும் சாப்பிட போகிறதில்ல, சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சாப்பிட்டா தெரியும். ஆனால் அதே எல்லாரும் மண்ணுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம கேட்டால் மண்ணு மாதா தாய்ங்கிறோம். அப்போ இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயலாக இருக்குல்லவா? ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், நான் மண்ணுக்கு கொடுப்பேன் அப்படின்னா அந்த மண்ணு மேலே எப்படி நம்ம வாழ்ந்துட முடியும்? நம்மளால் எப்படி வாழ்ந்துட முடியும் நாசமாக்கிட்டு? ஏன்னா நம்மளுக்கு ஆதாரமே அந்த மண் தான். நான் மண்ணில் மேலே தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். ஸோ அதுக்கான வழிமுறை தான், இயற்கையான வழிமுறை தான் இது. இது பேர் உயிர் சொல்லுவாங்க. அது பயோ என்சைம்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இது எளிமையாக நீங்களே செஞ்சுக்க முடியும், அவர் செஞ்சுக்க முடியும். எடுக்கக்கூடிய திரவம் எத்தனை நாளைக்கு நான் பயன்படுத்தலாம்? எவ்வளோ நாள்? நான் 3 வருஷம் வரைக்கும் வச்சுருந்துருக்கிறேன். ஒன்றுமே ஆகலை, வெறும் திரவம் மட்டும். இந்த திரவத்தை எடுத்து வடித்து வச்சுக்கிட்டு அந்த திரவத்தோட நீங்கள் பூந்தி கொட்டை தேர்த்துக்கலாம். அதாவது பூந்தி கொட்டைன்னு சோப்பு நட்டுன்னு சொல்லுவாங்க. பூந்திக்காய், சோப்பங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் நீங்கள் பூந்திக்காய், சோப்பு அதை பயன்படுத்திக்கலாம். குளிக்கும்போது அதில் உள்ளதில் வெட்டி வேறு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெட்டி வேறு சேர்த்துட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட என்னென்ன தேவை தந்த மாதிரி அதாவது சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் பேஸுக்கு இந்த வடிகட்டி எடுத்த திரவம் தான். இந்த தோலும் மீன் கிடையாது. இதில் இருக்கிற தோலையும் எடுத்து அதையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பயன்படுத்தலாம். இல்லை, அந்த தோல் எடுத்து அப்படி இதேமாரி எடுத்து காய வச்சு அதை பொடியாக்கி அதோட பூந்தி கொட்டை சீக்காய் சேர்த்து பவுடர் ஆக்கிட்டு அதை ரொம்ப நாளாக வச்சு பயன்படுத்தலாம் அதையும். ஸோ இதுலேருந்து எடுக்கிற எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இந்தியா முழுக்க உங்களுக்கு தேவைப்படுனா உங்களை அழைச்சா நீங்க? ஆமாம், என்னோட தொடர்பு ஒன்றுமே அதில் தரணும்னா நான் பதில் தர நான் அநியமாக இருக்கேன். இந்த இந்த சக்கரை இதெல்லாம் போட்டுட்டு எத்தனை நாள்னா இதை எதுவும் கலக்கணுமா? டெய்லி கலக்கணுமா? இல்லை, இது கலக்கிறது வேலை இருக்குது. அதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணேன், சொன்ன போட்டு சுகோலம் என்ன பண்ணிட்டு இப்படி ஒரு குழுக்குள் முடிஞ்சு போச்சு. இது தெரியுது. அப்படி மூடியை போட்டு வச்சுட்டு நம்ம மூடியை மூடிட்டு இப்படி குழுக்கலாம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது டைட்டாகவே இருக்கும். இது கழட்ட தேவையில்லை. இது ரெடியான பிறகு இதில் இருக்கிற ப்ரெஷரில் காற்று வெளியாகிட்டு இருக்கும். 45-50 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த தோல்லாம் மேலே இருக்கும். இப்போ போட்டோம்னா இது இறங்க ஆரம்பிச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சு, அநியமாகிடுச்சு, உற்பத்தி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உற்பத்தி ஆனதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். இதேமாரி இன்னொரு கேன் வச்சுக்கிட்டு அதில் ஒரு புனலை இதை வச்சு ஊற்றி வடிகட்டிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு 45 நாள் 50 நாளைக்கு வரும். அடுத்து மறுபடியும் இன்னொரு பேட்ச் போட்டு வச்சிங்கன்னா அடுத்த சைக்கிள். அப்போ தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பொருள். இதை வீட்டில் வைக்கிறதுனால எதுவும் கெட்ட ஸ்மெல் இல்லை, நல்ல மனம் தான் இருக்கும். நல்ல ஒரு கேள்வி இது. இதை நான் பயன்படுத்தின வரைக்கும் என்ன இருக்குன்னா, இது ரூம் ஃப்ரெஷ்னராக வேலை செய்யும். அதாவது நல்ல மனம் இருக்கும். ஏன்னா இந்த தோல் நினைச்சிக்கிறதுனால மனம் இருக்கும். ப்ளஸ் இது கூடுதலாக கொசு விரட்டியும் வேலை செய்யுது. ஏன்னா இந்த மனத்துக்கு கொசு வர மாட்டேங்குது.
வர்ற எல்லா இடத்துலையுமே வருது. அதனால வீட்டுல நடு ஹால்லே பத்திரமா பயம் இல்லாம வச்சுக்கலாம், வச்சுக்க முடியும் இது. நன்றி, வணக்கம்.